12:09 வரை, மாலை வேளையில் 5:46 இருந்து 7:19 வரை ராகு கால நேரம். இந்த துளசி செடியில வந்து இடம்புரி அதாவது வலது பக்கம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். நம்ம தானம் கொடுக்கும் பொருட்கள்ல இந்த குடையை தானமாக கொடுத்தோம் என்றால் நம்ம சந்ததிகளுக்கே ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கத்தில் இணைந்திருப்போம். இன்றைய தேதி 26ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதம் வைகாசி. இன்றைய சூரிய உதயம் 7:02க்கு, சூரியஸ்தமனம் 7:19க்கு. இன்றைய தேதி வளர்பிறை தசமி முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 27ஆம் தேதி காலை 7:41க்கு முடிவடைந்து ஏகாதசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் அஸ்தம். அஸ்த நட்சத்திரம் முடியும். அஸ்த நட்சத்திரம் நமக்கு இன்று 60 நாளிகைக்கு இருக்கு. நாளை காலை 8:26க்கு தான் அஸ்த நட்சத்திரம் முடிவடையும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:04 இருந்து 10:06 வரை. அதன் பிறகு காலை 11:38 இருந்து மதியம் 12:09 வரை. மாலை வேளையில் 5:46 இருந்து 7:19 வரை ராகு கால நேரம். மாலை 4:14 இருந்து 5:46 வரை. யமகண்ட நேரம் காலை 10:06 இருந்து 11:38 வரை. கூலிகன் மதியம் 1:10 இருந்து 2:42 வரை. சந்திராசம ராசி கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசமம். இவர்களுக்கு நாளை இரவு 9:30க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு உதவி, ரிஷப ராசிக்கு பக்தி, மிதுன ராசிக்கு உயர்வு, கடக ராசிக்கு சினம், சிம்ம ராசிக்கு இன்பம், கன்னி ராசிக்கு தடை, துலாம் ராசிக்கு நிறைவு, விருச்சக ராசிக்கு தெளிவு, தனுசு ராசிக்கு ஆர்வம், மகர ராசிக்கு முயற்சி, கும்ப ராசிக்கு குழப்பம், மீன ராசிக்கு மேன்மை. தொடர்ந்து சுப ஓரைகளை பார்ப்போம். இன்றைய சுப ஓரைகள் காலையில் 9 சுக்கிர ஓரை காலை 9:04 இருந்து 10:06 வரை. புதன் ஓரை காலை 10:06 இருந்து 11:07 வரை. சந்திர ஓரை காலை 11:07 இருந்து மதியம் 12:09 வரை. குரு ஓரை மதியம் 1:10 இருந்து 2:11 வரை. சுக்கிர ஓரை மாலை 4:14 இருந்து 5:16 வரை. புதன் ஓரை மாலை 5:16 இருந்து 6:17 வரை. சந்திர ஓரை மாலை 6:17 இருந்து 7:19 வரை. நம்ம இல்லங்களில் துளசி செடிகளை நம்ம வளர்ப்போம். துளசி செடிகளுக்குன்னு ஒரு தனி மரியாதை அதாவது செய்வாங்க. அது துளசி செடி வச்சிருக்கிற அந்த மாடத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது. துளசியை காலையிலேருந்து காலை கடன்களை முடித்துவிட்டு துளசியை வந்து விளக்கேற்றி அதை சுற்றி வந்து கும்பிடுறதெல்லாம் அந்த பழக்கங்கள்லாம் நம்மளுடைய இந்த வழிபாட்டு முறைகளில் இருக்கல்லவா. அந்த துளசி செடியில் வந்து காய்ந்த இலைகள் கிடைப்பது, அந்த துளசி செடியோடு மற்ற முட்செடிகள் கலந்து இருப்பது, ரோஜா செடி போன்ற செடிகளை எல்லாம் சேர்த்து வளர்ப்பதெல்லாம் செய்யக்கூடாது. துளசிக்குன்னு ஒரு தனி மாடம் வைத்து இந்த துளசி செடிகளை நாம் வளர்த்து வர வேண்டும். இந்த துளசி செடியில் வந்து அதாவது வலது பக்கம் ஒரு சங்கு இருக்குது, இடம் பக்கம் சங்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா. அதை வந்து இந்த துளசி இருக்கும் இடத்துல வந்து அதை வந்து அந்த மண்ணுக்குள்ளே நம்ம புதைத்து வைக்க வேண்டும். அப்படி வச்சோம்னா நம்மளுக்கிட்ட இருக்கிற தரித்திரமெல்லாம் விளங்கி ஓடும்னு சொல்கிறாங்க. அதாவது வலம்புரி சங்கல்ல இடம்புரி சங்கு. துளசி செடியை வந்து நீங்கள் இந்த எப்பவுமே சுத்தபத்தமாக பாதுகாத்து பேணி அந்த செடியை வளர்க்க, அது செழிப்பாக வளர வளர நம்மளோட குடும்பமும் செழிப்பாக வளரும் என்று சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மருத்துவ தன்மை வாய்ந்த செடியும் கூட. மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு பச்சிலை என்றால் இந்த துளசி செடி. லட்சுமிக்கு சமானமாக அதை பார்க்குறாங்க. அதுக்கு சில புராண கதைகளும் இருக்குது துளசி செடிக்கு. சரி, அதனால் நம்ம வந்து இந்த துளசி செடிக்கு அவ்வளவு மகிமை இருப்பதனால பேணி காத்து வளர்த்து வந்தோம் என்றால் நம்மளுடைய குடும்பத்திலும் அந்த லட்சுமி கடாட்சியம் நிலைத்து இருக்கும். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.